நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சேலம்ல இருக்க இந்த சென்னை சில்க்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஆமா, எங்க என்ன ஸ்பெஷல், எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இங்க வந்து ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்கு. இந்த ஆடி ஆஃபர் பேர் என்ன தெரியுமா? பிளாஸ்ட் ஆஃபர். ஏன்னா அந்த அளவுக்கு பிளாஸ்டா நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. 5% இருந்து 50% வரைக்கும் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்கா. ஸோ நம்ம அட்லீஸ்ட் ஒரு 40 பேக்காவது ஃபில் பண்ணணும்னு நினைப்போம். பட் அவ்வளோ முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 8 பேக்காவது ஃபில் பண்ணிட்டு போகலாம். ஓகே, கம். அண்ட் இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா எக்கானமிக் கலெக்ஷன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சாரியுமே 500 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிந்தட்டிக் சாரீஸ்லாம் வெறும் 150 ரூபாயிலேருந்தே ஆரம்பிக்குது. அண்ட் காட்டன் சாரீஸ் எல்லாம் 145 ருபீஸ்லேருந்தே ஆரம்பிக்குது. ஸோ இங்கே வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், இப்படி சுற்றி பார்த்தா எல்லாமே சாரீஸ், எல்லா டைப் ஆஃப் சாரீஸ் எல்லாமே ஆஃபரில் இருக்குது. ரொம்ப கிராண்டான சாரீஸ், அதே சமயத்தில் 50% ஆஃபர்னு வேறு இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பார்க்குறப்ப ரொம்ப யூனிக்காக இருந்தது. அக்கா, நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் என்ன மெட்டீரியல்? இது வந்து பிரிண்டட் சாரி மேம், சிபான் மெட்டீரியல் மேம். ஓகே, இதனோட ரேட் வந்து 395. இப்போ வந்து 198க்கு இது வந்து இருக்கு. 198க்கு தரீங்களா? 50% ஆஃபர்னால. ஆமா மேம். ஓகே, இது என்ன சாரி? இது வந்து சித்தார்த் பிராண்ட்ல மேம், காட்டன் மிக்ஸ்ட்ல வரும் மேம். ஓகே, இது ரெகுலர் ஜூஸ் தான். அது இது பிளவுஸ் வந்து இப்படி வந்துடும். இது வந்து முந்தி. இது வந்து 50% டிஸ்கவுண்ட். 695 ரூபா சாரி, அப்படியே 50% டிஸ்கவுண்ட் மேம். 333 ரூபா வருது மேம். இது ரேட்டு. இதெல்லாம் 50%ல எப்படி தான் தரீங்க அப்படின்றதே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. இதெல்லாம் விஷால் பிராண்டில் ஆடிக்காக ஸ்பெஷலா 50% டிஸ்கவுண்ட்ல வந்துருக்கு. எல்லாமே 50%. எல்லாமே 50 மேம். என்னங்க சொல்றீங்க? நம்பலாமா வேண்டாமான்ற மாதிரி இருக்கு. நம்பிதான், நம்புங்க. இதெல்லாம் பாருங்களேன், இந்த கலரும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே சமயத்துல ஸ்டோன் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாக் சாரியும் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒவ்வொரு பிராண்ட்லயும் 3 வெரைட்டி 4 வெரைட்டி வந்திருக்கு மேம். எல்லாமே 50, 25 தான். ஓகே, இதெல்லாம் கண்டிப்பா ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவலுக்கு கட்டிட்டு போற ஒரு லுக்ல இருக்கு. பட் ஆனால் 50% ஆஃபர்லேயே இருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீஸ். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன் வந்து இதுதான். இது வந்து டிஷ்யூ சாரீஸ். கரெக்டா? டிஷ்யூ சாரீஸ் எல்லா கலர்லயும் இருக்கு. ஸ்பேஸ் சில்க் மேம். ஸோ நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே 50% ஆஃப்ல இருக்கு. இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து 895 மேம். 448 அப்படி 50% டிஸ்கவுண்ட். இங்கே 440 ருபீஸ் தான். எங்க இருக்கு பாருங்க ரேட் எவ்வளோ. ஓகே, ஸோ இங்க இருக்கு பாருங்க. 448 தான் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ். இப்போ 50% சாரி ஆக்சுவல் ப்ரைஸில். ஸோ 448 ரூபா தான் 50% ஆஃபரோட நீங்கள் இந்த சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப. ஸோ இதில் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாத்துலேயுமே ஸ்டோன் ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க், அப்புறம் ஹேண்ட் ஒர்க், இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது உங்களுக்கு கட்டுறப்பே தெரியும் எந்த மாதிரியான ஒரு லுக் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது. டிஷ்யூ மெட்டீரியல் அப்படின்னாலும் அப்படியே காற்று மாதிரி இருக்கும். கட்டின மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகாது பார்க்குறப்ப. கரெக்டா? கரெக்ட். ஸோ இது வந்து இப்படி பார்க்குறப்ப காப்பர் கலர் மாதிரி இருக்கா, அப்படியே கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இந்த டிஷ்யூ டைப்லேயே நிறைய வச்சுருக்காங்க வித் ஆஃபர் 50%. இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து ஜூட் காட்டன். ஜூட் காட்டனில் வந்து அப்படியே இந்த ஒரு கோல்டன் எஃபெக்டும் இருக்குது. அதே சமயத்தில் எம்ப்ராய்டரிங்லாம் போட்டிருக்காங்க. இதுவும் இப்போ உங்களுக்கு 50% ஆஃபரில் கிடைக்குது. ஜூட் காட்டன் டச் அண்ட் ஃபீலாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செட்டாக யாருக்காவது வாங்கணும், இல்லை செட்டாக நீங்கள் ஏதாவது ஃபேமிலிஸில் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது நல்ல ஆப்ஷன். இது உங்களுக்கு இன்கேஸ் பிரைட்ஸ் மெய்டாக இருக்கப்பையும் நம்ம ஒரே மாதிரி கலர் காம்பினேஷனில் ட்ரெஸ் கோட் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாரியாக வாங்கினீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ், பட் 3 சாரி காம்போவில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 1300. குட் டீல்ல. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது ஸோ இந்த காட்டன் சாரீ செக்ஷனில் எல்லா சாரீஸுமே லெஸ் தென் 1000 ருபீஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கேள்விப்படுறப்ப. எப்படி இது நடக்கும், எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் மாதிரி இருக்குது எனக்கு ஃபீல் பண்ணுறப்ப. பிகாஸ் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன் சாரீஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் அடுக்கி வச்சிருக்கு. அதுவும் நீட்டாக வச்சுருக்காங்க. பார்க்குறப்பே தெரியுது நமக்கு டிஃப்ரென்ஸ். இது ஒரு டைப் ஆஃப் காட்டன் சாரீ, இது வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்க காட்டன் சாரீ அந்த மாதிரி. ஸோ செக்டில் காட்டன் சாரீ நிறைய டைப்ஸ் இருக்குது. எல்லாமே லெஸ் தென் 1000 ருபீஸில் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எலைட் சாரீ கலெக்ஷன்ஸ்.
ஸோ இது வந்து சம்மர் ஸ்பெஷலாக வந்திருக்கக்கூடிய கோவை காட்டன். இந்த சாரியை நீங்கள் கட்டினீங்கன்னா அப்படியே வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அளவுக்கு இல்லைனா கூட நமக்கு வந்து ஒரு மாதிரி குளுன்னு கம்ஃபர்ட்டாக நம்மளை வச்சுக்கும். நமக்கு ஏதாவது நம்ம சம்மர் டைமில் ஏதாவது ட்ரெஸ் போடணும்னா நம்ம கண்டிப்பாக யோசிச்சுட்டே இருப்போம், இது போட்டால் நம்ம வெளியே போக முடியுமா, நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா வெளியே போகிறப்போ உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், நம்மளை ஒரு மாதிரி கூலிங்காக வச்சுக்கும் எரியாமல். ஸோ இது வந்து பூச்சம்பள்ளி காட்டன் சாரீ. இது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு சில்க் சாரீக்கான லுக் கொடுக்கும். பட்டு சாரீ கட்டியிருக்க மாதிரியே இருக்கும். எல்லாரும் நம்பிடுவாங்க பட்டு சாரீ தானே. பட் நமக்கு தான் தெரியும், நமக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வெளியே பார்க்குறப்ப ரிச் லுக்காகவும் இருக்கும். கலம்கரி இஸ் ஆல் டைம் ஃபேவரட். ஏன்னா அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும் இதில். இதை பாருங்களேன், ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஃபீல் தரும் நமக்கு பார்க்குறப்ப இல்லை வேர் பண்ணுறப்பையும். எனக்கு முக்கியமான ஒரு விஷயம், இந்த தொட்டு பார்க்குறப்ப இது சாரியா இல்லை பஞ்சா அப்படின்ற அளவுக்கு டவுட் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியலாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே ஃபேன்சி சாரீ டைப்ஸ் வச்சுருக்காங்க. ஃபேன்சி சாரிலே பட்டு சாரீ லுக் இருக்குது, அண்ட் ஒர்க் பண்ண ஃபேன்சி சாரீஸ், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஃபேன்சி ஆர்ட் சாரீஸ். ஸோ இந்த ஃபேன்சி ஆர்ட் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், எம்ப்ராய்டரியாக இருக்கட்டும், அண்ட் சாரியே ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்குது. இந்த ஒர்க்லாம் இல்லைனா கூட இந்த சாரீ பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக தான் இருக்கும். பட் இந்த ஒர்க்கோட பார்க்குறப்ப இன்னும் கிராண்டாக இருக்குது பார்க்குறப்ப. ஐ திங்க் இது ரிசப்ஷனுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரொம்ப கிராண்டான ஒரு லுக் தருது, அதே சமயத்தில் நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜஸ்லலாம் நம்ம போய் ஏதாவது ஒர்க் பண்ணுறப்ப இல்லை பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப இந்த மாதிரி சாரீஸ் வந்து வேர் பண்ணால் இட் வில் பி ஸோ கம்ஃபர்டபுள். இது வந்து ஃபேன்சி ஆர்ட் சாரீஸ். இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள், அண்ட் இதில் இருக்க அந்த பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ யார் கட்டினாலுமே அந்த ஒரு இடத்தையே அவங்க ஸ்டீல் பண்ணிடுவாங்க. அந்த ஷோ ஸ்டீலராக இருப்பாங்கன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை, பிகாஸ் ஆஃப் த கலர் காம்பினேஷன், அந்த கிளாஸி லுக் இது கொடுக்குறதுக்கு. ஜூட் சாரீ, சில சாரீஸ்லாம் டச் பண்ணுறப்பே ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி குளுன்னு இருக்குது. ஸோ அதில் ஒரு சாரியாக தான் இந்த ஜூட் சாரீ இருக்குது. அண்ட் இந்த சரி பார்த்திங்கன்னா ஒரு மெட்டாலிக் ஃபீல் கொடுக்குது, தட்ஸ் ஸோ யூனிக். ஸோ இதுக்கு வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டு ஸ்டைல் பண்ணால் வேறு லெவல் கிளாஸாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எல்லாமே 2000 தான் இருக்குது. எனக்கு எல்லாமே என்ன டவுட்டாக இருக்குன்னா, பார்க்குறப்ப ரொம்ப ரிச்சாக இருக்குது, பட் ப்ரைஸ் பார்த்தா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளுமே இங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி சாரீஸ், பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் எல்லா பட்ஜெட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ பிரைடல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். முக்கியமாக அது பேர் காடஸ் கலெக்ஷன்ஸ். ஹாய், வணக்கம். வெல்கம் மேம். வணக்கம், வாழ்க வளமுடன். எஸ், அதாவது ஆடி பிளாஸ்ட் ஆஃபர்னு கேள்விப்பட்டேன். பிரைடல் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம்னு வந்திருக்கேன். இப்போ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கறதெல்லாம் காமிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன எடுத்து காட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்கேன். இடங்க மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. நான் என்ன தெரியுமா நினைச்சேன், இப்போ பிரைடல் கலெக்ஷன்ஸ்னா ரொம்ப ஹெவி வெயிட்டா இருக்கும்னு நினைச்சேன். பட் ஆனால் இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. எல்லாமே லைட் வெயிட்டா தாங்க மேம். ஓகே, பிரைட்ஸ்லாம் ரொம்ப நேரம் கஷ்டப்படக்கூடாது, ரொம்ப நேரம் நிற்கிறப்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கிறப்பையும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி லைட் வெயிட்டடான பிரைடல் கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வேற இது கொஞ்சம் லேட்டஸ்டா டிஷ்யூ பேட்டர்ன்ல வந்திருக்கு. நைஸ். இதெல்லாம் பார்த்தாலே கல்யாண ஆசை தானா வருது. மீனாக்கரி புட்டாவோட உங்களுக்கு வந்துடும். என்ன இதோட வரும்? மீனாக்கரி அப்படின்னா இந்த உள்ள டார்க் கலர்ல உள்ள கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுக்கு பேர் வந்து மீனாக்கரி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, மீனாக்கரி ஒர்க். இன்று ஒரு தகவல் அக்கா மூலமா. நைஸ். எஸ், அடுத்தடுத்து நிறைய கலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்க. எனக்கு இந்த இது காட்டுறீங்களா, இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. யூஸ்வலா பிரைடல் கலெக்ஷன்ல இந்த மாதிரி இருக்காது இல்லையா, கலர்ஸும் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, பேட்டர்னும் இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு வெட்டிங்க்கு, ரிசப்ஷன் வேருக்கு ரொம்ப லுக்கா இருக்கும். ஓகே, இது ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஒரு எலிஃபென்ட் பிரிண்ட் போட்டு இந்த கலராக இருக்கட்டும், இந்த கலர் காம்பினேஷன் அவ்வளோவா வெட்டிங்ஸில் பார்க்க முடியாது. பட் இது ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைனாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது யூஸ்வலாக பிரைடலுக்கு ஃபீல் பண்ணுவாங்களா இல்லை ரிசப்ஷனுக்கா? ரிசப்ஷனுக்கு. ஓகே, கூல். ஏன்னா அந்த பேட்டர்னுமே ரொம்ப நல்லா இருக்கு. இவங்ககிட்ட நிறைய வித்தியாசமான கலர்ஸ்லாம் இருக்கு. லாவெண்டருக்கு ப்ளூ காம்பினேஷன். ஐ, ஒரு மாதிரி இந்த ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன். எஸ், பரவாயில்லையே, நமக்கே தெரிஞ்சிருக்கே அப்படின்னு. பார்டர்ல வந்து எலிஃபென்ட் பிரிண்ட்லாம் போட்டு இந்த ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸோட இந்த கலரே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு நம்ம பார்த்தா தனியா தெரியும்னு நினைக்கிறேன். இதுல பிளவுஸ்மே உங்களுக்கு ப்ரோக்கேட்டாவே கொடுத்துருவாங்க, ப்ளைன் இல்லாம ப்ரோக்கேட்.
ப்ரொக்கேட்னா என்னன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி டிசைன் போட்டது brocade. ஓகே, இந்த மாதிரி ப்ரொக்கேட் பிளவுஸோடய வந்துரும். எனக்கு அதுவுமே அந்த பேஸ்டல் கலர்ஸ். இதெல்லாம் ரிசப்ஷன் வேர் தான். உங்களுக்கு கலெக்ஷன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். லைட் வெயிட் தான். எல்லாமே லைட் வெயிட்டா தாங்க இருக்கு. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி லாங் பார்டர் காம்பினேஷன். லாங் பார்டர் காம்பினேஷன். காஞ்சிபுரத்துலயே உங்களுக்கு லாங் பார்டர் காம்பினேஷன் ட்ரெடிஷனல் லுக்னஸ்லயே வந்துரும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து காஞ்சிபுரம்ல லாங் பார்டர் காம்பினேஷனா நிறைய ட்ரை பண்ணலாம் போலயே. இங்க வந்தா கன்ஃபியூஸ் பண்ணி விடுறீங்க, எது வாங்குறது எது விடுறது அப்படின்ற மாதிரி இருக்கு. இது ட்ரெடிஷனல் காஞ்சிபுரம். அதுல உங்களுக்கு மீனாக்கரி குட்டி குட்டியா போட்டு மயில் அன்னப்பச்சையோட. நைஸ், நல்லா இருக்கு. அந்த ஒயிட்டும் நல்லா இருக்கு. அதுக்கு மேல இருக்கு அந்த ஆமா, இது கொஞ்சம் ஓணம் சாரி டைப்ல தான் இருக்கு. இது லீஃப் பேட்டர்ன்ஸ், குட்டி குட்டியா இருக்கு. குட்டி குட்டி லீஃப் பேட்டர்னோட இந்த ஓணம் சாரி ஃபீல் வருது பார்த்தோன்னே. இது வைர ஊசி டைப்ல ரெட்டை வெட்ட பார்டர் இப்ப ட்ரெண்டிங் வந்திருக்கு. ஆரணி பேட்டர்ன். ஆரணி பேட்டர்ன். ஆரணி பேட்டர்ன். ஆரணி பேட்டர்ன்னா இந்த பாக்ஸ் பாக்ஸா இருக்கு. ஆரணின்னா காஞ்சிபுரம் மாதிரி தர்மாவரம் ஆரணி அந்த மாதிரி ஊர்ல நெய்யறது. இது வந்து காஞ்சிபுரம் டைப்லயே தான் உங்களுக்கு வந்து ஆரணி ஊர்ல நெய்யறது. இது வந்து வைர ஊசி மாடல். இதுல பாத்தீங்கன்னா சக்கரை டைப்பு அன்னப்பச்சை ரெண்டுமே வரும் உங்களுக்கு. வைர ஊசினா அதுல என்ன ஸ்பெஷல்? இந்த குட்டி குட்டியா நெய்யறத வைர ஊசி டைப். ஓகே, அது வந்து மெஷின் இல்லாம கையிலே நெய்யுது. அக்கா அது என்ன எல்லா கலரும் இருக்கு, அது அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இது மல்டி செக்குடு மாதிரி பாலும் பழ செக்குடு சொல்லுவாங்க. பாலும் பழம் அந்த காலத்துல இப்ப ட்ரெடிஷனலா இது அதிகமா கேக்குறாங்க. ஓகே, ஒரு விண்டேஜ் கலெக்ஷனா இது? கலெக்ஷன். பாலும் பழமும். பாலும் பழம் செக்குடு. பாலும் பழமும் செக்குடு. ஓகே அக்கா, நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க. ஸோ நீங்க என்ன வந்து கைட் பண்ணுங்க, இல்லைன்னா என்னால கட்டுப்படுத்த முடியாது. என்ன வரீங்களா? கண்டிப்பா. ஓகே அக்கா, அந்த தங்க பாக்ஸ்ல என்ன வச்சிருக்கீங்க? இது 1 lakhக்கு மேல 3 lakh வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. வெட்டிங் பர்ச்சேஸ். அது பார்த்தாலே ஒரு மாதிரி ஆசையா இருக்கு. இந்த மாயா பஜார் படத்துல எல்லாம் இப்படி ஓபன் பண்ணோன்னு ஒரு மாதிரி எஃபெக்ட் வரும்ல. சோ இது வந்து 1 lakh குள்ள 3 lakh வரைக்கும். 3 lakh வரைக்கும். ஓகே, 1 lakhல இருந்து 3 lakh வரைக்கும் இருக்க கலெக்ஷன்ஸ் அப்படியே ஓபன் பண்ணி பார்க்கலாமா? கண்டிப்பா. இந்த செட்டப்பே பயங்கரமா வச்சிருக்கீங்களே. இந்த கண்ணாடியா இருக்கட்டும், ஒரு மாதிரி அரண்மனை மாதிரி எஃபெக்ட் வச்சிருக்கீங்க. லைட் பிங்க். லைட் பிங்க்ல ஃபுல் மீனாக்கரி புட்டா உங்களுக்கு உள்ள கொடுத்துருவாங்க. ஓகே, இது வந்து பியூர் வெள்ளி ஜரியில வரும். வெள்ளியா? ஃபுல்லா வெள்ளி ஜரிகை கோல்டு கோட்டிங் வரும். ஓகே, கோல்டு ஜரியும் வச்சிருக்கீங்க. கோல்டு ஜரிகை. ஓகே, இது ஃபுல்லா வெள்ளி ஜரி. ஆனா இந்த சாரி எல்லாம் கொஞ்சம் அவ்வளோனா வெயிட் கிடையாது. லைட் வெயிட்டா தான் இருக்கு. இதுவுமே லைட் வெயிட்டா தான் இருக்கு பாக்குறதுக்கு. வெள்ளி ஜரி. இந்த பேட்டர்ன்லாம் பாருங்களேன், மீனாக்கரி எல்லாம் போட்டிருக்காங்க. கரெக்டா? மீனாக்கரி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, எஸ். இந்த பிங்கே வந்து ஒரு தனி க்ளோல நமக்கு பார்த்தா அடிக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால் அது கட்டினா ஒரு செம்ம ஃபீல்ல இருக்கும். பிங்க் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்ட்ரா எனர்ஜி. ஓகே, எஸ். ஸோ வெள்ளி ஜரி வச்ச இந்த சாரீ வந்து அப்படியே எனக்கு அந்த கலர் தியரிலாம் ஒர்க் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. போட்டோன்னு ஒரு மாதிரி பளிச்சுன்னு ஒரு ஃபீல் கிடைக்குது. இது வந்து ஃபுல்லாக சில்வர் ஜரி. இது இப்போ எவ்வளோ % ஆஃபரில் வச்சிருக்கீங்க? ஆஃபர் இல்லை. ஓகே, பரவாயில்ல. ஆஃபர் இல்லைனா கூட வாங்கலாம், ஒர்த்து தான் இது. ஸோ பிரைட்ஸ் டோன்ட் மிஸ் திஸ் கலெக்ஷன். இது வந்து ரொம்ப அப்படியே கிங்டம் ஃபீல்ல நம்மளை இருக்க வைக்குது. ஸோ அதனால மஸ்ட் ட்ரை இது. அக்கா என்ன கிஃப்ட் சில்க் மேலான்னு போட்டிருக்கீங்களா? எனக்கு கிஃப்டா கொடுக்க போறீங்களா? கண்டிப்பா, உங்களுக்கு gift கொடுக்கறதுக்கு தான். 2 saree 2000 ரூபாய். இப்ப 5 saree எடுத்தீங்கன்னா 5 saree ஆஃபர் அப்படியே. ஓ, 2 சில்க் சாரி 2000 ரூபாய். 5 சில்க் சாரி வாங்கினா 5 சில்க் சாரி ஃப்ரீயா? ஃப்ரீ. பை 5 கெட் 5 எல்லாம் சில்க் சாரீஸ்ல நான் வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஸோ பயங்கரமான ஆஃபர்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா கல்யாணம் இப்ப ஃபிக்ஸ் ஆயிருக்கவங்களுக்குலாம் ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஆஃபர் தான் இது. அது இல்லாம ஆடி ஆஃபர் உங்களுக்கு 5 to 50 வரைக்குமே உங்களுக்கு ஆடி ஆஃபருமே போட்டிருக்காங்க. ஸோ அப்ப கடை ஃபுல்லாவே ஆஃபர்ல தான் இருக்கு. எல்லாமே ஆடினால ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்குமே ஆஃபர் இருக்கு. எல்லாத்துக்குமே 5 to 50 வரைக்குமே ஆஃபர்ல தான் இருக்கு. ஆக்சுவலி எனக்கு என்ன தெரியுமா பிடிச்சிருக்கு, ஒரு இடத்துக்கு வந்தோம்னா அங்க 5%, இங்க 10%, இங்க 15, 25, 50 இப்பெல்லாம் போட்டிருக்கப்ப அப்பதான் நம்ம அப்படியே கமான் இது உனக்கான பிளேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஆடி மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆஃபரே கிடைக்கும்.
ஆடியில் இந்த ஆஃபர், ஆடியில் சென்னை சில்க்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த ஃப்ளோர் நான் போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எஸ், வெட்டிங் கலெக்ஷன்லாம் நம்ம சூப்பராக முடிச்சிட்டோம். இவ்வளோ கலெக்ஷன் இருக்கும் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ், அதாவது அவங்க ஒவ்வொரு பேரும் வச்சிருக்கதே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அண்ட் அங்கே மட்டும் தான் ஆஃபர் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அப்படியே வெளியே வந்தோன்னு பார்த்தா சுடிதார் மெட்டீரியல்ஸ், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷால் கலெக்ஷன் இருக்குது அண்ட் ஃபேன்சி ஸ்டோல்ஸ் இருக்குது. அண்ட் அங்கே வந்து ரெடிமேட் டாப்ஸ் எல்லாம் இருக்குது. ரெடிமேட் லாங் வெஸ்டர்ன் டாப்ஸ், டீனேஜ் ஃபேன்சி லாங் டாப்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா டீனேஜ் பேகி பேண்ட்ஸ், அது மேலே ஒரு கிரேஸ் இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஃபேன்சி லாங் டாப்ஸ் எல்லாம் இருக்குது. பார்த்தோன்னே அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது. நிறையா எல்லாத்துலேயுமே டிஸ்கவுண்ட் வச்சுருக்காங்க. அதான் எனக்கு பிடிச்ச விஷயமே. எல்லாத்துலேயும் அந்த டேக் இருக்குல்ல, டிஸ்கவுண்ட், அது பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ காலேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து ஃபெஸ்டிவ்க்கு அப்புறம் கல்ச்சரல்ஸ்க்கெல்லாம் ஏற்ற மாதிரி நல்ல கிராண்டான டாப்ஸும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெகுலராக காலேஜுக்கு போட்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக கேஷுவலாக அப்படியே நம்மளாம் சிறகடிச்சு பறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கம்ஃபர்டபுளான கேஷுவல் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது பேர் வந்து கண்மணி ஃபேன்சி காட்டன் டாப்ஸ். நிறைய கலெக்ஷன் இருக்குது. அவங்க பேட்டர்ன்ஸே ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ நம்ம ஒரு மாதிரி ட்ரெண்டியாக தெரியும்னு நினைக்கிறேன் இது போட்டால் காலேஜில். ஸோ மஸ்ட் ட்ரை காலேஜ் கேர்ள்ஸ். ஸோ எலைட் சல்வார் இந்த செக்ஷனுக்குள்ளே தான் போக போகிறோம். வாங்க. எகெயின் இங்கேயும் உங்களுக்கு வந்து 50% வரைக்கும் ஆஃபர். எல்லா இடத்துலையும் அந்த டேக்ஸ் பார்க்குறப்ப ஸோ ஹாப்பி அண்ட் ப்ளசண்ட்டாக இருக்குது நிறைய வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஸோ சைஸ் வாரியாக பிரித்து வச்சுருக்காங்க. அண்ட் அந்த சைடு போனோன்னா எத்னிக் கவுன் சல்வார் இருக்குது. அது பிளாக் அப்படின்றப்போ ஒரு கிளாஸ் ஃபீல் தருது டக்குன்னு. ஸோ சல்வாரில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ எல்லாமே இருக்குங்க. ஃபேன்சி சல்வார்ஸ் இருக்குது, ஃபேன்சி ஏலைன் சல்வார்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே எக்ஸ்க்ளூசிவ் கவுன் சல்வார்ஸ். ஸோ நீங்கள் சல்வார் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சல்வார்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக ஷாப் பண்ணிக்கலாம் இங்கே. இன்னொரு சீக்ரெட் சொல்லவா, இங்கே உங்களுக்கு பிராண்டட் சல்வார்ஸ் கூட அப் டு 25% ஆஃபர் இருக்குது. வாங்க. ஸோ பிராண்டட் சல்வார்ஸ் அப்படின்றப்ப ப்ரெசென்ட், ஆரி, ட்ரெஸ் லைன், ரஷ்வா ஆர்ட் எல்லாமே இங்கே அப் டு உங்களுக்கு 25% வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம், லெஹெங்கா செக்ஷன். அதாவது நிறைய கேர்ள்ஸ்க்கு அந்த லெஹெங்கானாலே ஒரு கிரேசியான ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது போட்டு நம்ம அப்படியே சுற்றுறப்பெல்லாம் ஒரு பிரின்சஸ் ஃபீல் கிடைக்கும். ஸோ இங்கே லெஹெங்காஸ்லேயுமே உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வச்சுருக்காங்க. 50%, 25%. ஸோ நிறைய ஆஃபர்ஸில் லெஹெங்கா இருக்குது. நம்ம என்னைக்காவது லெஹெங்கா சூஸ் பண்ணோம்னா அந்த டேவே ராங்காக போகாது. அந்த டேவே நமக்கு ஒரு நல்ல வைப் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம லெஹெங்காஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறோம். வாங்க. இவங்க வச்சிருக்க லெஹெங்காவே ஆல்ரெடி ரொம்ப ப்ரிட்டியா இருக்கு. வாவ். ஸோ இது வந்து ராஜஸ்தானி பேட்டர்ன்ல இருக்கு. முக்கியமா பனாரஸ்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்ன தெரியுமா, இதெல்லாமே அந்த ஹேண்ட் ஒர்க், இந்த ஸ்டிச்சஸாக இருக்கட்டும், இந்த எம்ப்ராய்டரிலாம் போட்டிருக்காங்களே, இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த கிராண்டான ரிச் லுக் நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ இது வந்து அந்த பனாரஸ் மெட்டீரியல் அண்ட் ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கான்றது ரொம்ப அழகாக தெரியுது. இந்த கலர் காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மெஜந்தா பிங்கோட இந்த ராஜஸ்தானி பேட்டர்ன்ஸ். ஸோ இது பார்த்தோன்னே டக்குன்னு வேறு ஆப்ஷனே மைண்டுக்கு போகாது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். பட் ஆனால் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இங்கே எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணணும் தான் தோணுது லெஹெங்காவை பொறுத்த வரைக்கும். எதுவுமே வந்து இது ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இல்லை. எல்லாமே வந்து டாப் நாச் பிளாஸ்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, லெஹெங்காஸ்க்கான ஆஃபர்ஸ் எல்லாம் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பட் அதை விட முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, இந்த ட்ரெஸ் தான். நம்மளே எடுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப யூனிக்காக இருந்தது பார்க்குறதுக்கே. சம்டைம்ஸ் நமக்கு லெஹெங்காலாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும்ல, அந்த டைமில் இந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டடான ட்ரெஸ்ஸஸ் ட்ரை பண்ணால் அதுவுமே அந்த ரிச் லுக் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ்லேயே ரொம்ப யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட யூ கேன் பேர் அப் வித் ஷால். நைஸ். ஸோ இங்கே நமக்கு ட்ரெடிஷ்னலான ஹாஃப் சாரி கலெக்ஷன் கூட நிறைய இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன் பார்க்குறப்பே அந்த திருவிழா ஃபீல்லாம் இருக்குல்ல, அந்த ஒரு வைப் கொடுக்குது. திருவிழா வைப்பில் இருக்குது இந்த கலர் காம்பினேஷன். அண்ட் டெட் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்ச ஒரு காம்பினேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்ஸோட ஒரு விண்டேஜ் லுக்கில் ஒரு பார்க்குறதுக்கே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. அந்த ஒரு ஹீரோயின் எனர்ஜி இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த கிராமத்து ஹீரோயின் எனர்ஜி. ஸோ இப்போ லெஹெங்கா பார்த்துட்டோம், ஹாஃப் சாரி பார்த்துட்டோம். ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு மாடர்னான ஒரு ஹாஃப் சாரி தான் இங்கே இருக்குது. இங்கே வந்து நிறைய இந்த ஹேண்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க, த்ரெட் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு
ப்ளவுஸும் இதோடய வருது. ஸோ அந்த பேட்டர்ன்ஸே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி இந்த ப்ளவுஸ் இருக்கனால இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் கிட்ஸ் செக்ஷன்லையுமே அவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குது. அண்ட் உள்ளே வந்தோடனே எனக்கு ரொம்ப பளிச்சுன்னு கண்ணில் அட்ராக்டிவாக பட்டது என்னன்னா இந்த கலெக்ஷன்ஸ் தான். இதை பார்க்குறப்ப நம்ம சின்ன வயசில் இருக்கப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்ததே இல்லை, எங்கெங்கே இருந்தது அப்போல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ். இங்கே பாருங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்னில் இதை பார்த்தாலே அந்த பர்த்டே ஃபீல் வருது. இந்த பர்த்டே கேர்ள் எனர்ஜி இருக்குல்ல, ஸ்கூலுக்குலாம் போட்டு போனால் எல்லாருக்கணும் நம்ம மேலே தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு குட்டியான ட்ரெஸ் இது. அப்படியே இந்த சைடு வந்தால் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது, கலர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ஹெவியான ஒரு ஒர்க் பட் வெரி எலகண்ட் பாவாடை செட், பட்டு பாவாடை செட், குட்டி குட்டியாக இந்த கேர்ள்ஸ்க்கான பட்டு பாவாடை செட்லாம் இருக்குது. எல்லா கலர்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் ரெடிமேடாக. ஸோ அப்படியே ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லா ஏஜ் குரூப்புக்குமே வித் ப்ரைஸ் டேக்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஆஃபர்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி இருக்குது நிறையா. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக அந்த ஹேண்ட்பேக்ஸ்லாம் கொடுப்பாங்களே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக, அதெல்லாம் போட்டு போகிறப்ப அது ஒரு ஹீரோயின் ஃபீல் கொடுக்கும் அந்த ஏஜில். நல்லா இருக்குல்ல, அப்படியே மேட்சிங்காக ஒரு ஹேண்ட்பேக்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு ட்ரீம் வேர்ல்ட் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி இருக்குது, ட்ரீமியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த கேர்ள்ஸ்க்கான இந்த ஃப்ளார் போட்ட டிசைன். ஆனால் இது போடுறப்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா அவங்க குழந்தை வந்து பூவா இல்லை குழந்தையான்னு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து நம்ம போக போகிறது எலைட் பாய்ஸ் கலெக்ஷன். யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ட்ரெஸ்ஸில், பசங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இல்லாமல் போகலாம், நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்கே வாங்க காட்டுறேன் எவ்வளோ வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே பசங்களுக்கு தான். ஸோ இது எல்லாமே இது ஃபுல்லாகவே பசங்களுக்கு மட்டுமான கலெக்ஷன்ஸ். இதுக்கப்புறம் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிற பசங்களுக்கு கலெக்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பார்ட்டி வேர் டைப்பில் இருக்குது, ஒரு மாதிரி கூலான லுக் இருக்கும்னு நினைக்கிறது. போட்டால் கிராண்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃபெஸ்டிவ்க்கான கலெக்ஷன். இந்த சைடு வந்து பார்த்தா ஃபுல்லாகவே இந்த ஃபெஸ்டிவலுக்கான கலெக்ஷன்ஸாக இருக்குது. செம்ம கிராண்டாக இருக்குங்க, வெயிட்டாக ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி இந்த மெட்டீரியல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டி தெரியுது. வி கேன் ஃபீல் த குவாலிட்டி, ராயலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த செயின்லாம் போட்டால் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நமக்கு சில டைம் கலர் வந்து பிடிச்சிருக்கும், ஆனால் சைஸ் கிடைக்காம இருக்கும். பட் ஆனால் இங்கே அந்த ப்ராப்ளமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ட்ரெஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி இந்த செட்டை பார்த்தே உங்களால் கெஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் டவுட்டாக தான் இருக்குது. பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா விங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பட் நம்ம வந்திருக்க இடம் வந்து மென்ஸ் கலெக்ஷன். போய் இங்கே விங்ஸ் அப்படின்னு யோசிச்சா மென் கேன் பி ஏஞ்சல்ஸ் டூ அப்படின்ற ஒரு ரெப்ரசென்ட் பண்ணி தான் இது வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ள என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே சுற்றி முற்றி பார்த்தா எல்லாமே பசங்களுக்கான கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஃபார்மல்ஸ், கேஷுவல்ஸ், எத்தனிக் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பிராண்டடான க்ளோத்ஸுமே நிறைய பிராண்ட்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க. ஸோ பசங்களுக்கு என்ன மாதிரியான ஃபிட்டான க்ளோத்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறப்ப அவங்களுக்கு அவ்வளோலாம் கலெக்ஷன்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு பேச்சு தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்காங்க. கம்ஃபர்ட் ஃபிட், ரெகுலர் ஃபிட், ஸ்லிம் ஃபிட், போலோ ஃபிட், ட்ரிம் ஃபிட், பலூன் ஃபிட், ஜாகர் ஃபிட், ஸ்கின்னி ஃபிட், ஸ்மார்ட் ஃபிட். இதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரியும். இங்கே வந்து தான் இந்த மாதிரி பசங்களுக்கு இவ்வளோ பேண்ட்டில் ஃபிட் வெரைட்டிஸ் இருக்குன்றதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இந்த மாதிரி நல்ல ட்ரெண்டியான லூஸாக இருக்க டிஷர்ட்ஸ்லாம் வந்து 50% ஆஃபர் போட்டிருக்காங்க. இங்கே இருக்க பிரிண்ட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப யூனிக்கான ஒரு பிரிண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. என் பசங்களில் சில பேருக்கு வந்து ரெடிமேட் வந்து அவ்வளோவா செட் ஆகாது. பட் அதுக்கு பதிலாக அவங்க வந்து ரன்னிங் மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சூட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கேஷுவலாக, ஃபார்மல்ஸோட அண்ட் பார்ட்டி வேர்ஸ். ஸோ எல்லா ரன்னிங் மெட்டீரியலும் இருக்குது. நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துருவாங்க. அதுக்கான மாடல் இருக்குது. இங்கே பாருங்களேன். ஸோ நமக்கு இது எப்படி இருக்கும், மெட்டீரியலாக பார்க்குறப்ப நமக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஷர்ட்டாக பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்குன்ற டவுட் இருக்கும்ல, அந்த டவுட்லாம் நமக்கு வரவே கூடாது. ஷர்ட்டாக பார்த்தா இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு காமிச்சிருவாங்க. நான் போட்டு காமிச்சிடலாமா? தச்சுட்டு தான் போட்டு பார்க்கணும்னு இல்லை, இப்போவே நம்ம இவருக்கு தச்சு போட்டு பார்த்துடலாம். நான் சொல்கிறது இந்த பிங்க் கலர் ஷர்ட் போட்டு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது வந்து க்ளோத்தாக பார்க்குறப்ப டவுட்டாக தான் இருக்குது, எப்படி இருக்கும் அப்படின்றது. ஒரு ஷர்ட்டாக பார்த்தா எப்படி இருக்குன்றதை இப்போ அண்ணா பண்ணி காட்டுவார். அதுக்கு தனி ப்ரொசீஜர் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய ப்ரொசீஜர்லாம் சிம்பிள் தான் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் ரன்னிங் மெட்டீரியல் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்படி தான் ஷர்ட்டாகவே பார்த்துடலாம். ஆனால் க்ளோஸ் பண்ணிடலாமா? வாவ், ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு ஐடியாவாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியுமே ரன்னிங் மெட்டீரியல்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்ட் ராயல் லுக் இருக்கக்கூடிய ஒரு ஷெர்வானி இது.
அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோன் ஒர்க்ஸாக இருக்கட்டும், ரொம்ப டீட்டெயிலிங்காக கொடுத்து பார்க்குறப்பே அதுக்கு மேட்சிங்காக நம்ம ஷூஸ்லாம் கூட பேரப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஷூஸுமே ரொம்ப கிராண்டாக வச்சுருக்காங்க. இந்த கலர் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு கலராக இருக்கும். போட்டாலே ஒரு ராயல் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு கலர் இது. அண்ட் இதுலேயுமே நிறைய ஹேண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப டீட்டெயில்டானது. ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபார் ஃபர்னிச்சர்ஸ். உங்களுடைய பெட்ரூம், டைனிங் ஏரியா, கிச்சன், ஹால், ஸோ எல்லாத்துக்கும் தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஒரே பிளேஸில் ஒரே ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு நிறைய காம்போ ஆஃபர்ஸ், ஆடி ஆஃபர் எல்லாமே இருக்குது. என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரியான ஃபர்னிச்சர்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க அப்படின்ற கலெக்ஷன்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ஸோ இது ஸ்மார்ட்டான செம்ம டீல் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னன்னா இந்த காம்போ செட், அதாவது குயின் சைஸ் அண்ட் கிங் சைஸ் காம்போ செட் வந்து பயங்கரமான ஒரு ஆஃபரில் இருக்குது. ப்ரைஸ் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஷாக் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரர் இருக்குது. ஸோ அங்கே வந்து நமக்கு குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே வச்சுக்கிற மாதிரி ரொம்ப தாட்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் யோசிச்சு பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி குட்டியாக க்யூட்டான டைனிங் டேபிள்ஸ்லாம் பார்த்தா நமக்கு உட்காந்து டக்குன்னு சாப்பிடணுன்ற ஆசை தான் வருது. ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸோட நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹியர் சோஃபாஸ். நம்ம உள்ளே வந்தோன்னே யாராவது நம்ம கெஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு சோஃபாவை தான் தேடி போவாங்க. ஸோ அந்த சோஃபாவை வந்து நம்ம ரொம்ப ப்ரெசென்டபுளாக, நீட்டாக, கம்ஃபர்ட்டாக இருக்க வைக்கிறது ரொம்ப பொறுப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய டிசைன்ஸோட சோஃபாஸும் இங்கே இருக்குது. ஸோ இங்கே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கனால உங்கள் வீட்டோட பெயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான கலர் சோஃபாவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே வந்தோன்னே மேட்சிங்காக அந்த சோஃபா வால் பெயிண்ட் எல்லாம் மேட்ச் பண்ணுறப்ப. ஸோ கலெக்ஷன்ஸ் கடல் இப்படி தான் இருக்கும். லைவ் எக்ஸாம்பிள் காமிச்சிட்ருக்கேன். என் ஃபேஸ் தெரியுதான்னு கூட தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு கண்ணை மறைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஷூஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு நிறைய பார்ட்டி வேர்ஸ்க்காக, அப்புறம் ப்ரைடல்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சிண்ட்ரெல்லாவோட ஷூஸ் இருக்கும்ல, அது ஞாபகம் வருது பார்க்குறப்ப. இது ஒரு ஃபேரி டெய்ல் மோடுக்கு போயிடுவோம் இதெல்லாம் போட்டால். எஸ், இப்போ வந்திருக்கிறது வந்து நம்ம டாய்ஸ் கலெக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டாய்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தோம் அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலான்னு தோன்ற மாதிரி இருக்குது. இதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, ஸோ டாய்ஸ்லேயே உங்களுக்கு 50% ஆஃபர் போட்டிருக்காங்க. ஒரு ஜூவே இருக்குங்க, எல்லா அனிமல்ஸும் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். சாஃப்ட் டாய் வடிவில் பில்லோஸ் இருக்குது நிறையா. ஸோ எஸ், கிட்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்மளும் வாங்கி ஜாலியாக இருக்கலாம் இதெல்லாம். ஸோ கிட்ஸ்க்கான வண்டிகள் எல்லாமே இருக்குங்க. ஸோ கிச்சன் அப்ளையன்சஸ் அந்த செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கேயுமே உங்களுக்கு 5 to 50% ஆஃபர்ஸில் இருக்குது. இந்த குக்கர், மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இப்போ பர்ச்சேஸ் பண்ணணுன்ற ஐடியா இருந்தால் உடனே கிளம்பி வந்துருங்க ஆஃபர் முடியறதுக்குள்ள. ஓகே, அண்ட் இன்கேஸ் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ட்ராலிஸ் தான். ஸோ ட்ராலிஸ்லேயுமே உங்களுக்கு 5 to 25% ஆஃபரில் இருக்குது. நிறைய சைஸஸும் அவைலபிளாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது பார்க்குறப்பே. ஓகே, நம்மளும் ஒரு 3 சைஸ்லேயே எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா டைமுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ட்ராலி. அதுவும் நீங்கள் வாண்டர்லஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ட்ராலியோட ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அங்கே கிச்சன் அப்ளையன்சஸ்லாம் கொஞ்சமாக பார்த்தோம்ல, எலக்ட்ரானிக்காக இருக்குது. பட் இப்போ இங்கே உள்ளே வந்தீங்கன்னா எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியல. பிகாஸ் ஸ்டீலில், பிளாஸ்டிக்கில் எல்லாத்துலேயுமே வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது வித் ஆஃபர்ஸ். அதுதான் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம், எல்லாமே ஆஃபரில் இருக்குது. ஓகே, அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ்லாம் இங்கே பிளாஸ்டிக், ஸ்டீல் ரெண்டுமே 50% ஆஃபரில் போட்டிருக்காங்க. சி பிளாஸ்ட் ஆஃபர். யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷன்லலாம் கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ஹோம் அப்ளையன்ஸாக இருந்தால் எப்பயுமே எந்த காலத்துலையாவது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ கிஃப்டிங் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வருது அப்படின்னா ஹோம் அப்ளையன்சஸ் எப்பயுமே பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் சென்னை சில்க்ஸில் இந்த ஆடி ஆஃபரில் வாங்கினீங்கன்னா கொடுக்குறப்ப உங்களுக்கும் லாபம், வாங்கினா அவங்களுக்கும் லாபமாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து காஸ்டியூம் வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், இன்னொரு நாள் ஜுவல்ஸ் வாங்குறதுக்கான பிளான்லாம் போட வேணாம். அந்த காஸ்டியூமை கையிலே எடுத்துகிட்டு வந்து அதுக்கு எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்ஸ் வந்து இங்கே நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. சி இதெல்லாம் கோல்டா இல்லை உண்மையாகவே வந்து உண்மையாக கோல்டு மாதிரி தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப தத்ரூபமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் டைமண்ட் மாதிரியே இருக்குது. இதெல்லாம் ரீக்ரியேஷன் பண்ண மாதிரி இருக்குது. சி ஸோ நீங்கள் என்ன மாதிரியான காஸ்டியூம் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான எல்லா கலெக்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக வச்சுருக்காங்க இங்கே. ஸோ அங்கே வந்து நம்ம நெக்லஸ், இயரிங்ஸ்லாம் பார்த்தோம்ல, அதுக்கேற்ற மாதிரி பேங்கிள்ஸும் நீங்கள் இங்கேயே மேட்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்ச பேங்கிள், அண்ட் த்ரெட் பேங்கிள்ஸ், ஸ்டீல் பேங்கிள்ஸ் இருக்குது, கிளாஸ் பேங்கிள்ஸ். சி அந்த ஒரு சவுண்டே நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும் இந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் எல்லாம் போடுறப்ப. இதெல்லாம் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ். வாவ், நைஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ், மஸ்ட் ட்ரை. அப்பாடா,
டயர்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லா ஃப்ளோரையும் ஒன்று விடாமல் உங்களுக்காக சுற்றி காமிச்சிருக்கேன். என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். பட் நீங்களும் மிஸ் பண்ணாமல் சேலம் சென்னை சில்க்ஸ் வந்து இந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பட் சேலம் மக்களுக்கு மட்டும் இந்த ஆஃபர்லாம் கிடையாது. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே அந்த ஊரில் இருக்க சென்னை சில்க்ஸில் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரமாக போய் உங்கள் ஷாப்பிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, பாய்.